சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. இந்த இடத்துல பைரவி வந்து இப்படி பேசினது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்னபூரணிக்கு. ஏன் பைரவி ஆறுமுகத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறா. சீக்கிரமாக வந்து பைரவியோடைய மனசை மாற்றணும். ஆறுமுகம் பின்னாடியே அவள் போகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து பைரவி ஆறுமுகத்தை புரிஞ்சுக்கிட்டாலுன்னு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் எப்படியாச்சும் அவங்க ஒன்று சேர்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அன்னபூரணி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பைரவி இப்படி பேசிட்டு போனது ஆறுமுகத்துக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. கடவுளே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை எவ்வளோ மனசொடைஞ்சு போயிட்டான். ஏன்னா நான் சொல்லி தான் என் பிள்ளை இவ்வளோ விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கா. பைரவி மட்டும் ஏற்றுக்கிட்டானேன்னு அவனுடைய வாழ்க்கையே வந்து வேறு மாதிரி மாறிடும். ஆனால் அது எப்படி மாற்றுறதுன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. கடவுளே, நீ தான் எங்கள் கூட இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா அது உன் கையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புரணி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் என் பையனும் மருமகளும் ஒன்று சேர்ந்து அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், அவங்க நிறைய நாட்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ கிட்டே நின்று அன்னபூரணி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷன்லாம் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு கும்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி கும்பிட்டுட்டே இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துறாங்க. அப்போ பைரவியை பார்த்துட்டு அத்தை உங்களுக்கு என்ன சத்தன்னு சொல்லிட்டு தண்ணியால் தெளித்து அவங்களுக்கான டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அத்தை என்னாச்சு? இல்லைம்மா, கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதாம்மா கடவுள்கிட்ட நின்று என்னோட கவலையெல்லாம் சொன்னேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அத்தை உங்களுடைய கவலை என்ன அத்தை? இதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட உடம்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து கேரிங்காக இது பண்ணுறாங்க. சொல்லுங்க அத்தை, உங்களுடைய ஆசை என்ன? என்னுடைய ஆசை நீ ஆறுமுகத்து கூட சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க. கேட்ட பைரவி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.